ஆக்டிங் கத்துக்கிறது அவசியம் தான் நான் சொல்றேன். பேஸ் வேணும் எதுக்குமே பேஸ் வேணும். எல்லாத்துக்குமே எந்த தொழிலா இருந்தும் யூ ஷுட் நோ சம்திங். இப்போ அங்க இருக்கீங்கன்னா யூ ஷுட் நோ அபவுட் த வேர்ல்ட். இன்னைக்கு உலக செய்திகளுக்கு தெரிஞ்சிருக்கணும், இன்னைக்கு இந்தியாவில் நடக்கிறது தெரிஞ்சிருக்கணும், உங்க மாநிலத்தில் நடக்கிறது தெரிஞ்சிருக்கணும், உங்க கிராமத்தில் நடக்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதான் செய்தி. ஸோ யூ ஷுட் பி நாலேஜபிள். அதுவும் ஆக்டர்ஸ்க்கு நாலேஜபிளா இருக்கும். ஆக்டர் ஷுட் ஆல்சோ நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்ட். அப்பதான் கிரகிச்சிக்க முடியும். ஒரு கேரக்டர் நம்ம எடுத்து நடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஹிட்லர் போல நடிக்கணும்னு சொன்னா ஹிட்லருடைய ஸ்பீச்சஸ் எல்லாம் போட்டு பார்க்கணும். ஸோ என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் டெய்லி ஒரு 2 படம் 3 படம் பார்க்க நான் தூங்குறது. நான் வந்து மாலன் பாட்டா படம் பார்த்தேன்னா எதுக்கு எப்படி நடிச்சிருக்காரு, என்ன பண்றாரு இங்கன்னு பார்ப்பேன். சிவாஜி சார் படம் படிக்காத மேதை பார்த்தேன், புதிய பறவை பார்த்தேன். படிக்காத மேதையில ஒரு கேரக்டர்ல பூந்து எப்படி நடிச்சிருக்காரு, புதிய பறவையில் எப்படி நடிச்சிருக்கான்னு பார்த்தேன். ஸோ சில இடத்துல ஒரு இமோஷனான சீனு, ஒரு ட்ரெயின் வரும்போது அவர் பயப்படுறாரு, எதுக்கு டிஸ்டர்ப் ஆகிறது ஒரு இமோஷன் காமிச்சிருக்காரு. படிக்காத மேதையில ரைட் ஃப்ரம் தி பிகினிங் ஒரு கேரக்டர் பிடிச்ச மாதிரி செஞ்சிருக்காரு. ஸோ ஐ வாட்சிங் ஆல் திஸ். ஸோ இன்னைக்கு இருக்க ஆக்டர்ஸ் அப்டேட் பண்றது நல்லது. ரெஃப்ரெஷர் கோர்ஸ் போகணும். இன்னைக்கே வாய்ப்பு இருந்தால் நான் போயிட்டு 1 month எங்கேயும் படிச்சுட்டு வருவேன் திரும்பி. ஏன்னா ஐ வுடன்ட் சே ஐ எம் 100% in everything that I do. இன்னைக்கும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு டைரக்டர் டெல்ஸ் மீ டுடே யூ டூ திஸ். பட் டியூட் படம் ரீசனா வந்து ஹிட் ஆச்சு. பட் டியூட் படத்தோட கேரக்டரை நான் வந்து அந்த மாதிரி நான் வந்து திங்க்வே பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ டைரக்டர் சார் இந்த மாதிரி நீங்க பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்ன பிறகு அதை உள்வாங்கி நடித்தது விளைவு தான் அது. ஸோ யூ ஸ்டார்ட் லேர்னிங் எவ்ரி டே a new character that is given to you, challenges.